டபுள் ரூக் செக்மேட். ஸோ 2 ரூக் யூஸ் பண்ணி எப்படி செக்மேட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னா 2 ரூக் இருக்கும்போது ஜஸ்ட் கிங் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ரிப்பீட்டடாக செக் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, செக்கு கிங் மூவ்ஸ், செக்கு கிங் மூவ்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 ரூக்கையும் யூஸ் பண்ணி மாற்றி மாற்றி எங்கேயாச்சும் செக் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கிங் மூவ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர கார்னர் ஆஃப் த போர்ட் போகாது. ஒரு கிங்கை நம்ம செக்மேட் பண்ணோம்னா அந்த கிங்கோட எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸ் ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த கிங்கு D5ல இருக்க கிங் மேக்ஸிமம் 8 ஸ்கொயர்ஸ் போகும். ஸோ பின்னாடி 3 ஸ்கொயர் போகும், முன்னாடி 3 ஸ்கொயர் வரும் அண்ட் சைடில் 2, டோட்டலாக 8 ஸ்கொயர்ஸ் போகும். இந்த 8 ஸ்கொயரையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி மேட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் இதே கிங்கு போர்டோட லாஸ்ட் ரேங்க்ல இருந்துச்சுன்னா 5 ஸ்கொயர் தான் போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆப்பரண்டோட கிங்கை லாஸ்ட் ரேங்க்குக்கு புஷ் பண்ணணும். ஏதோ ஒரு கார்னர், ஸோ 8th ரேங்க் ஆர் ஃபர்ஸ்ட் ரேங்க், H ஃபைல், G ஃபைல், ஏதோ ஒரு கார்னர் ரேங்க் ஆர் ஃபைலுக்கு அந்த கிங்கை நம்ம புஷ் பண்ணணும். அண்ட் அங்கேருந்து தான் நம்மளால ஈஸியாக செக்மேட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் செக் கொடுத்தீங்கன்னா கிங் ஜஸ்ட் முன்னாடி வரும். ஸோ அப்போ அந்த கிங்கை நம்ம பின்னாடி போக வைக்கிறீங்க. உங்களோட டார்கெட்டோட லாஸ்ட் ரேங்க் என்னன்றதை பாருங்க. கிங் வந்து பின்னாடி போக வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது முன்னாடி வரக்கூடாது. இந்த இடத்த நம்ம கட் ஆஃப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் மூவ் ரூக் A4. ரூக் A4 ஆடும்போது கிங் இந்த 4th ரேங்க் ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு, ரைட்டா? அப்போ அந்த கிங்கால் என்ன பண்ண முடியாது, இந்த 4th ரேங்க்ல எந்த ஒரு ஸ்கொயர்ஸுமே வர முடியாது. அப்போ 5th ரேங்க்ல எங்கேயாச்சும் தான் ஹோல்ட் ஆவாங்க. இப்போ ரூக் H5. ஸோ இந்த A4 ரூக்கே எடுத்து வைக்கக்கூடாது. A4 ரூக்கே எடுத்து செக் கொடுத்தீங்கன்னா அகைன் கிங் முன்னாடி வந்துடும். ஸோ கிங் முன்னாடி வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணலாம், நாம செகண்ட் ரூக் எடுத்து H5. இப்போ கிங்கு ஃப்ரண்ட்ல வராது, H5 ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இப்போ கிங் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி போனாங்கன்னா என்னன்னு பார்க்கலாம். ரூக் A6 செக். ஸோ அகெயின் H5ல இந்த ரூக் கட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. 6th ரேங்க்ல செக். கிங் மறுபடியும் பின்னாடி போனாங்கன்னா ரூக் H7 செக். 6th ரேங்க் ரூக்கு ஆல் 6 ரேங்க் ஸ்கொயர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 7th ரேங்க்ல நம்ம செக் கொடுக்குறோம். கிங் பின்னாடி போய் தான் ஆகணும். இப்போ ரூக் A செக்மேட். இதே இது. ஸோ இந்த ரூக் A4 கட் ஆஃப்க்கு இப்படி டைரக்டா பின்னாடி போனாங்கன்னா 2 ரூக்கையும் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி மேட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி போகாம கிங் ஒரு ரூக் பக்கத்தில் வந்தாங்கன்னா என்ன பண்ணலாம். ஸோ KC5, ரூக் H5 செக் தான். இப்போ கிங் B6. என்ன பிரச்சனை, ரூக் A6 செக் ஆட முடியாது. ஏன்னா ரூக் A6 செக்னா அடிச்சிருவாங்க. ஸோ ஒரு ரூக் 5th ரேங்க் ஃபுல்லாக கட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. செகண்ட் ரூக் எடுத்து 6th ரேங்க்ல வைக்கணும். ஆனால் A6 வரல. ஸோ எனி ஸ்கொயர் ஆன் 6th ரேங்க் ஓகே. ஸோ கிங்குக்கு அந்த ரூக் லாங்ல போகணும். ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணலாம், ரூக் G4. 2 ரூக்கையும் ஒரே ஃபைல் வைக்கக்கூடாது. ஒரே ஃபைலில் வச்சிங்கன்னா H4லேருந்து இந்த ரூக் H6க்கு ஜம்ப் பண்ணாது. ஏன்னா H5 ரூக் கட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு, H4லேருந்து H6 ஜம்ப் பண்ணாது. ஸோ ஒரு ஃபைல் முன்னாடி பின்னாடி வைக்கணும். ரூக் G6 ஆடுறதுக்கப்புறம் ரூக் G4க்கு அப்புறம் ரூக் G6 செக், நெக்ஸ்ட் ரூக் H7 செக், அண்ட் அதே மாதிரி கட் ஆஃப். இது ஃபுல் 7th ரேங்க் கட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரூக் G8 செக்மேட்.